தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம். சார், அஇஅதிமுகவுல இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருவெடிப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு உச்சத்துக்கு தான் போயிருக்கு. திரு செங்கோட்டையன் இப்படி ஒரு அறிவிப்பு செய்கிறார், எல்லாரும் ஒன்றிணையணும், 10 நாள் கெடு விதிக்கிறாரு. இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்ங்கிற அந்த பயணத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தற்போது திண்டுக்கல்லில் முன்னணி நிர்வாகிகள் கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோருடன் அவர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும், செங்கோட்டையன் அவர்களுடைய கோரிக்கையை நிராகரிக்க போவதாகவும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அபிஷியலா எதுவும் வெளியே வரல. அதே போல திரு செங்கோட்டையனை மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் தற்போது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அஇஅதிமுக பாரம்பரியமான தலைவருடைய சகோதரர், அந்த கட்சியினுடைய தற்போதைய நிலை பற்றி உங்களுடைய பார்வை? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கே.பி. முனுசாமி, பழனிசாமி இவங்கெல்லாம் யாரு? ஜெயலலிதாவில் ஓரம் கட்டப்பட்டவர்கள், கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்கள். இப்போ ஜெயலலிதா இறந்தது பிறகு தான் கே.பி. முனுசாமி உள்ளவர். அதோட அவரெல்லாம் கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்கள். அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. செங்கோட்டையன் யாருன்னு தெரியாது, நீங்களே சொன்னீங்க. நாங்கள் அந்த காலத்தில் பெரிய கவுண்டர் பேர் அவர். தான் அவருக்கு பேர். சின்ன கவுண்டர் யார் தெரியுமா? இன்னைக்கு திமுக அமைச்சரவையிடம் இருக்காரு, அமைச்சராக இருக்காரு, முத்துசாமி. அவர் தான் சின்ன கவுண்டர். சின்ன கவுண்டரை பார்க்கறது சுலபம், இவரை பார்க்கறது கஷ்டம். நெருங்க மாட்டார். ஜெயலலிதா பார்க்குறப்ப ஜெயலலிதா கூட பார்த்தாலும் இவரை பார்க்கறது கஷ்டம். அலட்சியமாக பார்ப்பார், அந்த மாதிரி கொஞ்சம் இது. ஆனால் அந்த தொகுதியில் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஜெயலலிதாவுக்குனுடைய வலதுகரம் அல்லது மூளையாகவே செயல்பட்டவர் செங்கோட்டையன். அவருடைய சக்தி அவருக்கு தெரியும். பலமான எதிர்ப்பு தான் வந்திருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, பழனிசாமி மேலே அவங்க பணம் கட்டினாங்க. பாஜக அவருக்கு எல்லா இதுவும் கொடுத்தாங்க. தலைமைச் செயலக கட்டடத்தை கொடுத்தாங்க, கட்சி கொடியை கொடுத்தாங்க, கட்சி சின்னத்தை கொடுத்தாங்க, அங்கீகாரம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் கொடுத்து வச்சு பார்த்தாக்கா இன்னைக்கு ஒரு இடத்துல கூட அவங்க அவரால் ஜெயிக்க முடியும். தொடர் தோல்வி 10 தோல்வி பழனிசாமி பேர் வாங்கிட்டார். 3 எலெக்ஷன்ல நிற்காம ஓடி போயிட்டார். புறக்கணிக்கிற போய் பேசிட்டு ஓடி போயிட்டார். பயந்துட்டார். ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பாஜகவுக்கு இவரை வச்சுக்கிட்டு இருந்தால் ஓடாது. பாஜக தலைமை மாற்றிடுச்சு. நீ வேணாப்பா, போதும், உன் மேலே பெட்டு கட்டினா திருப்பி தோத்துக்கிட்டு இருக்கு, செங்கோட்டையனை வச்சுக்கணும் தலைமை மாற்றிட்டாங்க. அவ்வளோதான். மற்றபடி பாஜக அவனுடைய அதிமுகங்கிறது பாஜகவுடைய பி டீம் தான். அதுக்கு தன்னுடைய தலைவரை மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். வேற ஒன்று இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. என்ன இப்போ அவங்க எல்லாம் திண்டுக்கல்ல பேசுகிறாங்க. அமித்ஷா இருந்துட்டு என்ன ஏபிஎஸ் என்ன ரொம்ப மீட்டிங் போட்டியாமா அப்படின்னாங்க. ஐயா சாமி, நாங்கள் சும்மா பேசுறது, டீ குடி, நீ ஐயா என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, நாங்கள் பேசுவோம், அவ்வளோதான். அவர் அவரை பொறுத்தவரையில் மோடிக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. மோடிக்கு தேவையாக இருந்த என்ன ஃபாரின் ட்ரிப்பு, ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருக்கணும். மற்றபடி நாட்டு மக்களை பற்றியும் நாட்டை பற்றியும் அவருக்கு எந்த அக்கறையும் தெரியவும் தெரியாது. பார்லிமெண்ட்டு கூட வர மாட்டார். ஃபாரின் ட்ரிப்புன்னு அதானி கொடுக்குற தனி பிளேன்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டு உற்சவமூர்த்தி. அதே மாதிரி தான் பழனிசாமி. அவருக்கு அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி, அந்த அரசாங்க பங்களா, காரு, டெலிஃபோனு, செக்யூரிட்டி, இலவச டிக்கெட்டு, பாஸு, இதை கொடுத்தீங்கன்னா அவரை என்னத்துக்கு சண்டைக்கு வர போகிறாரு? அவ்வளோதான். பழனிசாமி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதை கூட அவங்க ஒன்றும் இது செய்தி இன்னைக்கு ஒன்று போட்டுக்கிட்டு அதை எதிர்ப்பு காட்டுற மாதிரி காட்டி அது ஒரு நியூஸாக விரும்பல. இந்த எதிர்ப்புகளுக்கு இடையில் செங்கோட்டையன் வந்தாருன்னு அது ஒரு டெக்னிக்காக கூட, விளம்பர டெக்னிக்காக கூட இருக்கலாம். அது ஒரு செங்கோட்டையன் இவ்வளோ பலத்தை எதிர்ப்புக்கு இடையில் வந்திருக்காரு. இப்போ நீங்கள் அதே மாதிரி சசிகலாவை பொறுத்தவரையிலும் பாஜக சசிகலாவை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் சார் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? பெண்களுடைய தலைமையில் வந்தாக்கா கட்சி ஸ்ட்ராங் ஆகிடுங்க. கட்சி ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னாக்கா அப்புறம் அமித்ஷா சொல்கிறத அவங்க கேட்காம விட்டுருவாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே அதை ப்ரூவ் பண்ணிடுச்சு. இல்லை, அதிமுகவுடைய அத்தனை எம்எல்ஏக்களும் ஒருங்கிணைந்து ஒரு மனதோடு ஜெயலலிதா தான், சசிகலா தான் முதலமைச்சர்னு தேர்ந்தெடுத்துட்டாங்க. பயந்துட்டுச்சு இல்லை பாஜக. அந்த மாதிரி உட்காந்துன்னா நம்ம தமிழ்நாட்டை தலையை வைக்க முடியாது, பயந்து போய் தானே கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணாமல் சட்டவிரோதமாக ஓடி போயிட்டார். ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பயந்து ஓடினார். இன்னைக்கு வரலாம் அமித்ஷாவுக்கு சசிகலாவை கண்டா ஒரு பேய கண்ட மாதிரி பயம். அந்த அம்மா வந்தால் மாட்டிக்கும்.
அந்த அம்மா வந்ததுன்னா கட்சியை ரிவைவ் பண்ணிடும். இந்த பயம் அவருக்கு பாஜகவுக்கு இருந்து. அதனால இவங்க நேற்று அவர் அறிக்கை உண்மைதே தெரியும். சசிகலா ஆதரிச்சு பேசினாங்க. சசிகலாவை கட்ட நேரம் இருந்துச்சு, உடனே ரைடு. இன்னைய தினம் வந்து சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. வழக்கு பதிவு தான் பண்ண முடியும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல ரைடு போவாங்க. ஒரு ஆமா, இப்போ வந்து அந்த அமலாக்கத்துறை பல்ல புடிங்கிட்டாங்க. அதனால இப்போ சிபிஐ இது வழக்கு தான். இது த்ரெட்டனா சார்? ஆமா, நீ வராத, யார் வந்தாலும் நீ வரக்கூடாது. ஓஹோ. சசிகலா வந்தாக்கா அதிமுக ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா பாஜக பிடியிலிருந்து வெளியே போயிடும். அப்புறம் இவ்வளவு செலவுப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அப்ப வர விடாது எக்காரணத்தை கொண்டு சசிகலா. யார் வந்தாலும் அலோவ் பண்ணாலும் அமித்ஷா எந்த காரணத்தை மட்டும் சசிகலாவை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பிராமின் லாபி ஒன்று காரணம். ஏன்னா ஜெயலலிதாங்கிற ஒரு பாப்பாத்தியை இந்த 3%காரருக்கு அந்த செல்வாக்கையும் அந்த பதவி சுகத்தையும் அனுபவிக்க விடாமல் தடுத்து கேடயமாக நின்று திராவிட இயக்கமாக வச்சிருந்தது சசிகலா. அவங்களா உள்ள வர முடியல. சசிகலா நடராஜன் இருக்கிறவர்களும் அந்த 3%காரருக்கு ஜாதிக்காரியாக இருந்து கூட கிட்ட போக முடியல. இன்னும் சொல்ல போனால் அந்த ஜாதிக்காரி தான் வந்து காஞ்சிபுரம் மடத்தில் இருந்த அந்த ஜெயந்தரனை உள்ள தள்ளி கொலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி விட்டுச்சு. அன்னைக்கு உடுந்தது தான் இந்த காஞ்சிபுரம் காலியாகி போச்சு. அதே சமயத்தில் இப்போ பெரிய சனாதன பத்திரிகைன்னு சொல்லப்பட்ட ஹிந்து எடிட்டரை சேர்த்து உள்ள போட்டுச்சுல, ஐயங்காரி உள்ள தள்ளி பிடிச்சி ஐயரையும் உள்ள தள்ளி. அதுக்கெல்லாம் காரணம் சசிகலாங்கிறது. அந்த வைத்தறிச்சல் அவங்களுக்கு இருக்குத்தானே செய்யும். அதனால பாஜக எந்த காரணத்தை மட்டும் சசிகலாவை அலோவ் பண்ணணும். இப்போ வழக்கெல்லாம் பதிவு செய்யறாங்க. ஏற்கனவே முதலமைச்சர்னு 117 எம்எல்ஏக்களோட வந்து வித்யாசாகர்ட்ட கோரிக்கை கொடுத்துமே அவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல. சட்டவிரோதமா செய்யல. அவர் வேணும்ட்டே செய்யாம இருந்துட்டாருன்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இப்போ வழக்கு பதிவு செய்யறாங்க. செங்கோட்டையனோட ஸ்பீச்சுக்கு மறுநாள் மீண்டும் அவரை வந்து சிறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காது. இன்னைக்கு இவ்வளவும் நீங்க இதுல இருந்து என்ன புரியுது? பாஜக செல்வாக்கு இழந்து போனதுக்கு அடையாளம் இது. பிரிஞ்சு போன அதிமுக சேர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வர்ற சந்தேகம் என்னன்னா, ஒரு மகிழ்ச்சியான சந்தேகம், இந்த தடவை தேர்தல் நேர்மையா நடத்தும் போல் இருக்குங்கிற ஒரு சந்தேகம். எப்படி சார்? பாஜக தடுமாறுது. அம்மா சென்டிமெண்ட் பேசுறாரு மோடி. ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறாங்க, மக்களை பத்தி சிந்திக்கிறாங்க. ஒரே இது 10 வருஷமா நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருந்தோம்? பாகிஸ்தான் தீவிரவாதிகளா நாட்டுக்கு ஆபத்து, பாகிஸ்தான் தீவிரவாதி நாட்டுக்கு ஆபத்துன்னு தினம் சொல்லிட்டு நீங்க வேற என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? கடைசியில் என்னாச்சு? பகலகம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா ஒரு தீவிரவாத நாடுன்னு பேர் வந்துச்சு. இந்தியா தான் அதை எல்லாத்தையும் நடத்துச்சு. ஒரு அவ பேரை சுமந்துட்டு உலகம் பூரா அஜர்பைஜான்ற ஒரு கண்ட்ரி சொல்லுது நாங்கள் பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட். சீனாவுக்கு போய் இறங்குற பெருசா 2 நாள் காப்பி டீ எல்லாம் குடிச்சேன். அப்படியே 3%காரலாம் சீனாவோடு இழந்து விட்டோம்னு இந்த பிளேனில் இப்படி ஏறாரு. அந்த பக்கம் பாகிஸ்தான் பிரைம் அவரை தோளில் கை போட்டுக்கிட்டு ஜென்பிக்கு போகிறாரு. அப்போ உன் கதி என்ன நீ கொண்டு சீனாவோட பேசுறதுல ஒன்றுமே இல்லையே. பிரம்மபுத்திர நதி உனக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுப்பேன்னு சொன்னாரா ஜின்பிங்கு? இல்லை அருணாச்சல பிரதேசத்தை ஆக்குபை பண்ணிட்டு அதுலேருந்து நான் பின்னாடி போய்டுறேன் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேங்கிறாங்க. எதுவுமே சொல்லலை. கச்சாத்தி மீப்பேன்னு எங்கே இருக்கோம் சின்ன பசங்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க மாட்டானுங்களா? என்ன நடந்தது? நீங்க என்ன சொல்றீங்க? வாக்கியந்திரம் தான் அவங்களுக்கு கடைசி ஆயுதம்ன்றீங்க, அது ஒண்ணுதான் இருக்குன்றீங்க. அதை அவங்க விட்டு கொடுத்துருவாங்களா என்ன? அது போயிடுச்சுங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் அன்னைக்கு நாங்க கத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்களாம் என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணீங்க? பைத்தியக்காரன் நட்டுக்கல்ட்டு போய் கிடக்குறாங்க. இன்னைக்கு வந்துருச்சு இல்ல. காந்தி போட்டாரு ராகுல் காந்தி. வாக்கேந்திரம் பாருங்க, கர்நாடகாவில் நடக்கிற எலெக்ஷன்ல உள்ளாட்சி தேர்தலில் வந்து வாக்கு சீட்டுகள் மாத்திட்டான் தெரியுமில்ல. இன்னைக்கு செய்தி உலகத்திலேயே எங்கேயுமே வாக்கேந்திரம் பயன்படுத்தலைங்க. 3 நாடு தான் பயன்படுத்துச்சு. அதுல 2 நாடு வித்ரா பண்ணிட்டாங்க. ஃப்ராடு நடக்குது. ரொம்ப சுலபமா ஃப்ராடு பண்ணலாம். ஃப்ராடு எல்லா தேர்தலையுமே ஃப்ராடு பண்ண முடியும். ஆனா இது இந்த அளவுக்கு சுலபமா ஃப்ராடு பண்றது வேற எதுலையும் முடியாது. ஒரு 2 செகண்ட் இப்படி எடுத்துட்டு இப்படி சொருவுனா முடிஞ்சு போச்சு. தேர்தல் முடிவு மாறி மஷின்ல அப்படி ஒரு வாய்ப்புகள். இந்த சிம் கார்டை எடுத்துட்டு அந்த சிம் கார்டு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண சிம் கார்டை வச்சு அப்படி சொருவுனீங்கன்னா தேர்தல் அறிக்கை முடியும். சரி, இப்போ எனக்கு என்னன்னா சார், இப்போ திரு செங்கோட்டையன் அவர்களை இயக்குவது பாஜக என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. இப்போ ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காரு. செங்கோட்டையனை நீக்குவதற்கு ஏதேனும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முற்பட்டால் அமித்ஷா சும்மா விட மாட்டார் எடப்பாடியை அப்படின்ற மாதிரி. இது ஒரு ஷோங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு 4 நாள் ஓட்டுவீங்கல்ல, இதை வச்சுக்கிட்டு 4 நாள் நியூஸ் வரும் இல்ல. பெரிய பிளவுக்கு பிறகு மீண்டும் இணைந்தார்கள் வரும் இல்ல. அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இல்ல. அதனால தொண்டர்கள் பலம் கூடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன், எல்லா சேனலுக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன்.
இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு இன்னொரு ஒரு மகத்தான இணைப்பு ஒன்று வரப்போகுது. என்ன நினைப்பு சார்? அது கெஸ் பண்ண முடியலையா? முடியலையே சார். அப்பாவும் மகனும் இணைய போகுது. பாட்டாளி மக்கள் கட்சி அதையும் கொண்டு வச்சுட்டு அவங்க 2 பேரும் இணைந்தனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் மீண்டும் பெரிதாக வலுவடைந்து விட்டது. வலுவடைந்து விட்டது. ஓஹோ. அது அடுத்த ஸ்டண்ட் அமித்ஷா அடிக்க போகுது. ஆஹா. இதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ம், ம். அதாவது அவங்கள பொறுத்தவரையிலும் மக்கள் மடையர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஜூலியஸ் சீசர் கொலையில ஒரு அந்தோனியனுடைய பேச்சு வந்து மக்களை மாத்தி இருக்கலாம். ம், ம். எல்லாருமே அந்தோனியா மாறிட முடியாது. பிரெஞ்சு புரட்சியில வால்டேரும் ரூசோவும் பேசிய பேச்சுக்கள்ல வந்து 14ஆம் லூயினுடைய தலையும் மேரி அந்தோனியுடைய தலையும் துண்டிக்கப்பட்டு 10,000 பிரபுக்களுடைய தலைகள்லாம் துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம். ரத்த புரட்சி வந்திருக்கு. ம், ம். இன்னைக்கு அது நடக்குன்னு சொல்லாதீங்க. ஒரு அண்ணாங்கிற ஒரு குட்டையான சாதாரணமான ஒரு மனிதன் மேடையெல்லாம் பேசி 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 மகத்தான சக்தி வாய்ந்த ஒரு காங்கிரஸை காணாம அடிக்கிறதுங்கிறது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு சக்தியான தலைவர்களை அந்த அளவுக்கு மக்கள் வந்து உடனடியாக உணர்ச்சி வசப்படுற மக்களாகவும் இல்லை. இன்னைக்கு நீங்க செய்யணும், செஞ்சாதான் முடியும். ஸ்டாலின் ஒரு தடவை சொன்னார், செய்ய அல்லது செத்துமடின்னு சொல்லுவாங்க. ஆமா. என்னை பொறுத்தவரை செய்து விட்டுத்தான் செத்துமடி வேண்டாம். ஓ. செய்ய அல்லது செத்துமடி, செய்யாமல் நான் சாக மாட்டேன், செய்து விட்டு தான் நான் செத்துமடி வேண்டாம். அவருக்கு அது மறந்துட்டு இருக்கு அவர் சொன்னது. அது மாதிரி இன்னைக்கு அவர் இந்த பக்கம் நீங்க வந்து பெரிய இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. கட்சி மோடி தன்னுடைய அம்மா சென்டிமெண்ட்டை பேச வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டார். தாயை வந்து விமர்சனம் இது பண்ற அவதூறு பரப்புறாங்க. ஏன்னா அவர் ஒரு தடவை யாரோ சொன்னாங்க, ஊரா போய் சொல்லிட்டு இருக்காங்க, எங்க அம்மா ஆச்சுங்க அம்மா பேசுறாங்க, எங்க அம்மா ஆச்சு. அவர் தான் அவங்க தாயார். ஊர் பூராத்துக்கு அவர் தான் பப்ளிசிட்டி கொடுத்துருக்காரு. அம்மா ஆச்சுன்னு பதவிக்கா என்ன சொல்ல மாட்டேன். சிம்பத்தியை கிரியேட் பண்றாங்க. சிம்பத்தி வராதுங்க. பதவி வேணும்னாக்கா அம்மாவையும் சேர்த்து விட்டுருவான் போட்டிருக்கு அப்படின்னு தான். ஏற்கனவே பொண்டாட்டி விட்டேன். யசோதா பெண்ணுக்கு என்ன பதில் சொல்றேன்? அபலை பெண்ணா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுது? உங்க அம்மாவை அவதூறா பேசணும்னு சொல்லி துடிக்கிறியா? யசோதா பெண்ணுக்கு என்ன பதில்? அது இப்ப அவங்க பெண் இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை. ஆக அவருக்கு எங்க போயிட்டாரு? நிலைமை எங்க போயிடுச்சு? இப்போ பாஜகவுடைய ஹிடன் அஜெண்டா இப்ப என்ன? இப்போ அடுத்த கட்டமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுப்பாருன்னு நீங்க கணிக்கிறீங்க? ஒன்னும் முடிவு எடுக்கிறது இல்லைங்க. இதெல்லாம் வந்து எழுதப்பட்ட நாடகத்துல சீன்ஸ் வந்துட்டு ஒரு சீனா வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. குறிப்பா தமிழ்நாட்டுல, இந்தியாவிலேயே. ராகுல் காந்தி வந்து ஒரு ஹைட்ரஜன் குண்டை வச்சிருக்கேங்கிறாரு. இந்த குண்டிலேயே தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த இவர் ஓடி போயிட்டார், ஞானேஷ்குமார் ஓடி போயிட்டாருங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஆளை காணும். நிதிஷ்குமார் பேச மாட்டேங்கிறாரு. அந்த ஊர்ல தானே இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. சந்திரபாபு நாயுடு இன்னொரு வாயை திறக்கலையே, மாட்டிட்டு முழிக்கிறாங்கல்ல. எல்லாம் போற போக்கு பார்த்தா ராகுல் காந்தி கூடுற கூட்டமும் வரவேற்பும் எங்க பார்த்தாலும் ஓட் ஷோர்னு பார்லிமெண்ட்டை சொல்றாருங்க. பிரதம மந்திரியும் அமித்ஷாவும் வர்றாங்க, ஓட் ஷோர்னு கத்துறாங்க. சபாநாயகர் ஓம் பிர்லா கண்டதுக்கெல்லாம் இது பண்றாரு, பேசாம உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி கருவாட்டை பறி கொடுத்த பாப்பத்தி மாதிரி உட்காந்துருக்காரு. ஒன்றும் பண்ண முடியல. மூஞ்சுக்கு முன்னாடி சொல்றாங்க, தலையை குனிஞ்சிட்டு போறாரு. எங்க பார்த்தாலும் ஓட் ஷோருங்கிற பேர் பெருசா வந்துருச்சு. மக்கள் மத்திய மக்கள் இயக்கமா மாறிடுச்சு. அதனாலதான் பார்த்தாங்க இவர்களால் பிரித்து வைக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு எல்லா இடத்தையும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலை இன்னைக்கு மாறி போச்சு. மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதனால தான் வந்து ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறேன், அது இதுன்னு என்னமோ சொல்லி எல்லாம் பண்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அவரே இந்த தலைமை பொறுப்புல வந்து நீடிப்பாரா, அல்லது அவருடைய தலைமை பொறுப்புக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகம் வந்து ஏற்பட்டிருக்கா? இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சமகால சூழ்நிலை அரசியலை பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு என்ன தோணுது? 10 வருஷமா அவரை மெயின்டைன் பண்ணிட்டாங்க, பிரயோஜனம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்னால உங்களுக்கு லாபம் இருந்தா தாங்க என்ன வச்சுக்குவீங்க. என்னால லாபம் இல்லைன்னா எனக்கு என்னது எப்படி முக்கியத்துவம் கொடுப்பீங்க? உங்களுக்கு கொடுக்காது என்ன இருக்குது? அதிமுக ஆபீஸை உங்ககிட்ட கொடுத்தாச்சு, கட்சி கொடியை கொடுத்தாச்சு, சின்னத்தை கொடுத்தாச்சு. நீங்க தான் உண்மையான அதிமுக அங்கீகாரத்தை கொடுத்து நிக்க வச்சாக்கா தொடர் தோல்விகள், 10 தோல்வி பழனிசாமி, 3 எலெக்ஷன்ல நிக்காம ஓடி போன பழனிசாமி. பிரயோஜனம் இல்லை. ஒன்று வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. மக்கள்கிட்ட உனக்கு எந்த சப்போர்ட்டும் காணும். அப்புறம் அப்படி இருக்கும்போது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால தானே பன்னீர்செல்வம் கல்யாணம்.
சசிகலாவை கண்டு ஏன் பயப்படுறாங்க? வந்தா ஒழிச்சு கட்டிவிடும். அதனால தான் உடனடியாக பாஜகவை பொறுத்தவரை சசிகலாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்காங்கங்கிறது நல்லா தெரியுது. இவங்க நிஜமாவே கட்சி நடத்துறதா இருந்தா சசிகலாவை தலைமை வைக்க சொல்லி வச்சாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. ஓ, அந்த அம்மா என்ன பண்ணுன்னா பாஜக விட்டு விலகிறதுக்கு வெளியே பார்த்து, பாஜக விட்டு விலகி பார்த்துச்சுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எதுக்காக கஷ்டப்படுறாங்க பாஜக? ஸோ அந்த ஏடிஎம்கே பிளேஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் பிஜேபி. தன்னுடைய கட்சியா இருக்குதுங்க அது. ஓகே, சசிகலா வந்தா அது அதிமுகவை மாறிடும். ஓகே, இப்போ வந்து பாஜகவின் அதிமுக, அப்போ வந்து எம்ஜிஆரின் அதிமுகவை மாறிடும். ஓகே, சசிகலா வந்து அதை திருப்பி கட்சி ரிவைவ் ஆகிடும். தொண்டர்கள் வந்துருவாங்க, பெண்கள் வந்துருவாங்க. அதிமுகங்கிற அந்த கட்சியில ஒரு பெண் தலைவி இல்லைங்க. ஜெயலலிதான்னு அம்மா போனதுக்கு பிறகு அங்க யார் இருக்கிறாரு? சொல்லிக்கிற மாதிரி யாரோ பெண் மகளிர்களுக்கு அங்க என்ன வேலை இருக்குது? மகளிரை நம்பி ஆரம்பிச்ச கட்சி தான் அது. எம்ஜிஆர் போட்டது பூரா தமிழ்நாட்டு பெண்கள் தான் போட்டாங்க. நீங்க அதுவே இல்லைன்னு பிறகு எப்படி அந்த கட்சி? ஸோ ஓவரால் பார்வையில் அதிமுகவுடைய நிலை, இப்போது இருக்கக்கூடிய நிலை பார்க்கும்போது என்ன தோணுது? பாஜக இவர்களை சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணோம்? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதிமுக? பாஜகவினுடைய டீமா தான் இவங்க வருவாங்க. அவங்க கட்டுப்பாட்டுக்கால தான் செங்கோட்டையை இயங்கிட்டு இருக்காரு. ஓகே, சசிகலாவை அவங்க விட மாட்டாங்க. சசிகலா இல்லாத ஒரு இதுதான் வரும். 2 பேரும் உரங்கடிச்சிருவாங்க. இப்ப 10 நாள் கெடு கொடுத்துருக்காரு, அதுக்குள்ள அவர் 10 நீக்கப்படுவார். நாள் இதாவது 2 பேர் பிரிஞ்ச மாதிரி காட்டுவாங்க. ஒரு ஷோ அப்பதாங்க தினசரி செய்தி வர முடியும். அன்புமணி ராமதாஸ் எப்படி செய்தியில் இருக்காங்க? பிரியிற மாதிரி சண்டை பிரியிற மாதிரி 2 பேர் போட்டுக்கிட்டு இன்றைக்கு அன்புமணி ராமதாஸை அடிப்பேன் என்றார், வாடா உன்னை நான் உதைக்கிறேன் என்று ராமதாஸ் பதில். இதுதானே வந்துகிட்டு இருக்கு. ஹெட்லைன்ஸ் வந்துட்டாங்கல்ல. ஆமா, காணாம போயிருந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு அப்புறம் அந்த கட்சி இருக்கிறதே தெரியும். இப்போ அது அடுத்தபடி தேமுதிக அவங்களை யாராவது சீந்துறாங்களா பார்த்தீங்களா? ஏதாவது செய்யணும். அவங்களும் ஏதாவது ஸ்டண்ட் அடிக்கணும். சுத்தீச்சை கட்சி விட்டு நீக்கணும், ஏதாவது சொல்லி பார்க்கணும். மக்கள் பற்றிலாம் எடுபடாது. எந்த அளவுக்கு விஜயகாந்த் இறந்த போது நீங்கள் கொடுத்த ஹைப்பு, விஜயகாந்துக்கு கடற்கரையில் சமாதி கட்டணுன்ற அளவுக்கு அட்டகாசம் பண்ணீங்க. அந்த தலைவர் இப்போ எங்கே போனார்? அந்த கட்சி இப்போ எங்கே இருக்குது? அந்த அளவுக்கு செல்வாக்கு கட்சியாக இருந்ததுன்னா இன்றைக்கி தேமுதிக ஆஃபீஸில் எவ்வளோ பேர் தினசரி கூடி நிற்கணும். போய் பாருங்கள். ஒரு ஈக்காக்கா இருக்கிறது. நான் தினசரி அந்த வழியில் தான் கோயம்பேடு வழியா. ஆமாம், 2 காலையில் ஒரு தடவை போகிறோம், சாயந்தரம் ஒருத்தன் ஒரு சைக்கிள் கூட அங்கே நிற்கிறது. எல்லாம் எந்த கட்சி ஆஃபீஸுக்கு கொண்டாலும் போய் பாருங்க, யாராவது 2 பேர் டீ குடிச்சுக்கிட்டு அதை உட்காந்துருக்கு. அது கூட காணும். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு போனீங்க? விஜயகாந்துக்கு கடற்கரையிலே கொடுக்க வேண்டும் அளவுக்கு நீங்கள் தகராறு. ஓகே, தூக்கி விடத்தான் முடியும், நிற்கிறது கஷ்டம் மக்கள் மத்தியில். இன்னைக்கு யாருக்கு ஞாபகம் இருக்குது விஜயகாந்த்? நினைப்பு அதே மாதிரி தான். இது பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கு மத்தியில் தகராறு. எடப்பாடியை காலி பண்ணணும்னு பிஜேபி முடிவு பண்ணிடுச்சு. பிரயோஜனம் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவரா வெளியே போயிட்டா பெட்டர், அவ்வளோ. ஓகே, அவருக்கு நான் தான் சொல்றேன், அவருக்கு வேண்டியது எதிர்கட்சி தலைவர் பதவி நீ தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாக்க அவர் பேசாம. அவருக்கு வேண்டியது அவ்வளோதான். நிச்சயமா சார். 2 வீட்டில் ரெய்டு நடக்கக்கூடாது. ரெய்டு நடக்கிறதுக்குமே சான்ஸ் இல்லை. அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா சசிகலா மேலே சிபிஐ வழக்கு தான் போட்டுருக்கு. முதல்ல காலம் மாதிரி தான் இன்னும் ரெய்டு போயிருக்கு. ரெய்டு போகுது. ஆக சிபிஐ அமலாக்கத்துறையுடைய பல்கடும் பிடுங்கப்பட்டு விட்டது. தேர்தல் ஆணையத்துடைய நிலைமையும் கதி கலக்கி கிடக்குது. இந்த சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் எந்த செல்வாக்குமே இல்லாத பழனிசாமி வச்சுட்டு என்ன பண்ணுறது? சரிப்பா, நீ இருந்ததுக்கு இவ்வளோ நாள் விசுவாசமாக இருந்ததுக்கு இந்த எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கானா இருந்துட்டு போயிடும். நிச்சயமா சார். அதிமுக நடக்கக்கூடிய சமகால நிகழ்வுகள் சம்பந்தமாக எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.